வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய டீடைல்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31 எப்ப கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 28ல இருந்து மே 3க்குள்ள எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து மே 2nd வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்த மே 2nd வீக்கே ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்குரிய ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1350 ரூபீஸ்மா. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குமா, அதை சொல்றேன், கவனமா கவனிங்க. இந்த எக்ஸாமை நீங்க எழுத போறீங்க அப்படின்னா நீங்க ஜூலை 1 2004க்கு அப்புறம் பிறந்தவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் 60% அக்ரிகேட் வச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியாக இருந்தீங்கன்னா இது 3 சேர்க்கும் போது உங்களுக்கு 60% அக்ரிகேட் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 3 சேர்க்கும் போது 60% இருக்கிற மாதிரி நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் தனியாக பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 50% எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்க லெஸ் தென் 50% எடுத்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி தான் பயாலஜிலும் நீங்க மோர் தென் 50% எடுத்துக்கணும். சப்போஸ் லெஸ் தென் 50% இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? அது 3ஐயும் சேர்க்கும் போது 60% ஓகே. ஆனா தனியா மேக்ஸ் மட்டும் பார்க்கும்போது நீங்க மோர் தென் 50% இருக்கணும். பயாலஜியும் பார்த்தோம்னா மோர் தென் 50% இருக்கணும். அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ரைட். இந்த எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 125 கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று வந்து பிசிஎம், அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். இன்னொன்று வந்து பிசிபி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு இருக்கும். ரைட். இப்போ கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க அந்த பாட்டை நம்ம பார்த்துருவோம். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். பிசிக்ஸ் 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின், ஆப்டிடியூட் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜியில் 40 கொஸ்டின்ஸ் வரும். பிசிக்ஸ் 35 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரி 35 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட் 10, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலாக 125 கொஸ்டின்ஸ். இது எழுதுறதுக்கான டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மினிட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. ரைட். ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ராங் ஆன்சருக்கு -1 நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால கவனமா கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணணும். ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குன்றத மனசுல வச்சுட்டு கவனமா நீங்க அட்டன் பண்ணணும். சரிங்க சார், இதுக்கு எங்க இருந்து சார், எந்த சிலபஸ் என்ன சார், எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். +1 +2 உடைய என்சிஆர்டி புக்ஸை நம்ம நல்லா படிச்சாலே போதுமானது. இந்த கொஸ்டின்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை ஈஸியாகவே கிளியர் பண்ணிட முடியும். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கேம்பஸ் இருக்குமா. அதில் விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, விஐடி போபால் வந்து மத்திய பிரதேசலையும், விஐடி அமராவதி ஆந்திர பிரதேசல இருக்கு. மொத்தம் 4 கேம்பஸ்மா. நீங்க நல்ல கட் ஆஃப் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விஐடி வெள்ளூர், விஐடி சென்னையில உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தங்கம். அதனால என்ன பண்ணுன்னா கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இங்கிலீஷ் அதே மாதிரி ஆப்டிடியூடைய சிலபஸ் என்னன்ற வீடியோ நெக்ஸ்ட் வருது. அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.